டிவிகே தரப்பினர் விஜயோட பதவியேற்பு விழாவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதை பத்தின செய்தியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா முன்னாடி பேசின செய்தியை மட்டும் பேசி முடிவு பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மட்டும் கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. நிறைய அப்டேட்ஸ் நடந்துட்டே இருந்ததுனால எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நாங்க பேசியிருக்கோம். ஆமா, அவார்டு வரையும் பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் செய்தி இப்படி சொன்னாங்க, அப்புறம் அப்படி சொன்னாங்கன்னா அப்டேட் அப்படி வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால அதை பார்த்து, ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களம் நொடிக்கு நொடி உண்மையிலே மாறிக்கிட்டு இருக்குது. உண்மைதான், நம்ம நேரில் எல்லாம் தெரியும். ஓகே, ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெர்சல் படத்துல ஒரு பாட்டு வரும், ஆள போறான் தமிழ இனிமே எல்லாமே. அது நாளைக்கு நிஜமாக போகுதுன்னு சொல்லிட்டு டிவிக்கு ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாரும் இப்பயே ஸ்டேட்டஸை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாளை முழுக்க அதான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நாளை பதவியேற்பு விழா. தமிழ்நாடு முதலமைச்சராக நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல பதவியேற்க போறார் விஜய். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆழப்போறான் தமிழன் ஆடியோ லான்ச், அந்த மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்சே அந்த நேரு ஸ்டேடியம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே நேரு ஸ்டேடியம்லாம் பர்மிஷன் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப சிஎம்மா நேரு ஸ்டேடியம்லேயே பதவி ஏற்க போறாரு நாளை. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் வேகமா நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, அதுக்கு முன்னாடி நேத்து விஜய் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இந்திய அரசியல்லே இது ஒரு அதிசயமான தேர்தல். இந்த அதிசய தேர்தலுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? குழந்தை செல்வங்கள் தான் சொல்லிட்டு தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களுக்கு, அதே மாதிரி டிவிகே நிர்வாகிகளுக்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியல ஒரு கலாச்சாரமாகவே மாறி இருந்த அந்த பணநாயகம்ங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. நன்றி சொல்லியிருக்காரு மக்களுக்கு. ஆமா, நன்றி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ரெண்டு பேருக்கும் நன்றி. அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க, அதை ரீட்வீட் பண்ணி நன்றி, நம்ம இணைந்து மக்கள் நலனுக்காக பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இணைஞ்சிட்டாரு ராகுல் இன்னைக்கு. கிட்டத்தட்ட 2004 இருந்து 2014 வரையும் 10 வருஷம் கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2016 இருந்து இப்போ வரையும் கூட்டணியில இருந்தாங்க திமுகவும் காங்கிரஸும். இப்ப அந்த கூட்டணி அபிஷியலாவே உடைஞ்சிருக்கு. கிரீஷ் சோடங்கர் அவர் தான் தமிழ்நாடோட தேர்தல் பொறுப்பாளரெல்லாம் நியமிச்சிருந்தாங்க. அவர் ரொம்ப காலமாவே, அதாவது இங்க வந்ததுல இருந்தே விஜயோட போகணுங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பயுமே கிராஸ் ரூட் லெவல்ல உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் விஜய்க்கு ஒரு வேவ் இருக்கு, அங்க போனோம்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இது ராகுல் காந்தி இதை ஆதரிச்சாரு அப்படிங்கறதுதான் அவங்க சொன்ன விஷயம். அதே நேரத்துல கார்கே, ப. சிதம்பரம், அதே மாதிரி சோனியா காந்தி எல்லாம் தலையிட்டு, இல்ல நீண்ட காலமா பயணிக்கிற ஒரு கூட்டணி, அதனால திமுகவோட சந்திப்போம்னு ஒரு முடிவெடுத்தாங்க. பட் தேர்தலுக்கு பிறகு இந்த விஜய்க்கு கிட்டத்தட்ட 108 இடங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப விஜய் தரப்புல அழைப்பு போனோம்னா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல நிபந்தனையோட நாங்க இந்த கூட்டணிக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லாத வகுப்புவாத சக்திகள் உள்ள கூடாது அப்படிங்கிற அந்த நிபந்தனையோட வரோம். அதாவது பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையோட நாங்க வரோம்னு சொல்லிட்டு 5 எம்எல்ஏக்களும் இன்னைக்கு நேரில் விஜயை சந்திச்சு ஆதரவு கடிதத்தையும் கொடுத்திருக்காங்க பனையூருக்கு போய். அதெல்லாம் தாண்டி வரப்போற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலயும் நாங்க கூட்டணிட்டாங்க. அதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னே தெரியல. இறுக்கமா புடிச்சிட்டாங்க விஜயோட கையை. இனிமேல் உங்க கையதான் நாங்க பிடிக்க போறோம், எங்க கை சின்னத்தை கொஞ்சம் ஊரு புறம் கொண்டே காட்டுங்க. கடந்த 10 வருஷமா டிஎம்கே புடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அப்பவே கையை உதறதான் பார்த்தாங்க காங்கிரஸ், பட் அப்ப டிஎம்கே விடல. ஆமா, அதுவும் அவங்களே ஆட்சி இல்லாதப்ப செல்வ பெருந்தகை அது ஒரு கோஷ்டியா இருந்தாங்க. அதே மாதிரி கார்கே, இவங்க எல்லாம் ராகுலுக்கு களச்சூழல் தெரியாதுன்னு இங்க உள்ள டிஎம்கே காரங்களாம் அப்ப சொல்லியிருந்தாங்க. பட் ராகுல் மேபி அப்ப களச்சூழலை கரெக்டா கணிச்சுதான் போலான்னு சொல்லியிருப்பார் போல. அவங்க கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்கன்னு இப்ப சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டை மட்டும் தான் கணிக்க முடியுதா ராகுல் காந்தினால? மத்த ஸ்டேட்லாம் கணிக்க முடியலையா? ஆமா, ஆனா என்னன்னா இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்ல களை கட்டி இருக்கு. பல வருடங்கள் கழிச்சு சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு சண்டை இல்ல ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மோட்ல பட்டாசு வெடிக்க, இனிப்புகள் பரிமாற கண்கொள்ளா காட்சிகள் இருந்தது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல என்ன ஸ்வீட் எடு கொண்டாடு, அடுத்ததான் கதற சட்டைக்காரர்கள் கதற சட்டையை கிளிப்பாங்க. ஆமா, ஆனா நம்ம இவ்வளவு காலமா என்ன பார்த்திருக்கோம், விஜயோட ஆக்ஷன் படங்கள்ல வர மாதிரி ஆக்ஷன் பிளாக் சண்டை காட்சிகள் தான்
தான் பார்த்திருக்கோம். இப்போ விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறதுனால என்னன்னு தெரியல, அங்க காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் டான்ஸ் வேற ஆடுறாங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர் வந்து விஜய் சந்திச்சதுக்கு அப்புறம் பேட்டியும் கொடுத்திருக்காரு. நாங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வரிசையா எல்லா காங்கிரஸ்காரங்களும் இப்போ ஒரு விளக்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஆதரிக்கிறதுக்கு ஒரு காரணமே இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் பெரும்பான்மை யாருக்குமே வந்து கொடுக்கவே இல்லை. ஆனா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதுன்னு பாக்குறப்ப விஜய்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு மதச்சார்பற்ற ஒரு நபராகவும் வந்து இருக்காரு. அந்த கூட்டணிக்கு போறதுல எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல வாதங்களை முன்வைக்கிறாரு கார்த்தி சிதம்பரம். போறதுல தவறு கிடையாதுன்னு தான் அவர் சொல்றாரு. ஆமா, மாணிக்கம் தாகூரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி மட்டும்தான் அது. பட் இப்ப நிலைமைங்கிறது வேற. ஆனா ஸ்டாலின் தோத்து போனது உண்மையிலே எனக்கு வருத்தமா தான் இருக்குங்கிறத சொல்றாரு. ஏன்னா மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே எப்படா டிஎம்கே கட்டி விடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்திருக்கிறதுனால மாறி இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, 60 வருஷம் ஆட்சியில பங்கெடுத்ததே இல்ல காங்கிரஸ். இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து சொல்றாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட்ல மினிஸ்டர் தர மாதிரி எதுவும் இல்ல. பட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமி விஜயோட வியூக வகுப்பாளர் 2 பேரும் வந்து நேற்று நள்ளிரவே இந்த டீலை கிட்டத்தட்ட சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி அங்க தலைமை கிட்ட பேசினது இதெல்லாம் பண்ணி மினிஸ்டர் லெவல்ல கூட நாங்க கொடுக்குறோம், 1 or 2 அமைச்சரவை இலாக்காவை வந்து ஒதுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண் அமைச்சர் கூட வரலாம்னு காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. ஒரு பெண் தான் ஜெயிச்சிருக்காங்க, தாரகை கத்பரட், அவங்க வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை ஒத்துக்கிட்டு காலையில ஒரு 11 மணிக்கு இதை அறிவிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அதிமுகவோட பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 மணி நேரத்திலேயே அறிக்கையும் வந்திருக்கு. இப்போ அதுல வந்து காமராஜர் ஆட்சி, காமராஜர் வந்து அவர் விஜயும் வந்து காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு, தந்தை பெரியார சொல்றாரு. ஸோ ஒரு சிறப்பான ஆட்சி வந்து அமையும்லாம் சொல்லியிருக்கிறதுனால கூட்டணி ஆட்சி கண்டிப்பா ஒரு அமைச்சரவையாவது வாங்கிடணுங்கிறதுல தான் குறியா இருக்காங்கிறது தெரியுது. ஆமா, இப்போ வந்து 108 பேர் இருக்காங்க. 107ன்னு வச்சுக்கலாம் விஜய் 2 இடத்துல ஜெயிச்சதுனால. இன்னொன்னு வந்து சபாநாயகருக்கு வேற வந்து போயிரும். இதெல்லாம் தாண்டி ஒரு 11 எம்எல்ஏக்கள் தேவை அவங்களுக்கு. இப்ப 5 வந்திருக்கு காங்கிரஸ்ல இருந்து, இன்னும் கூடுதலா 6 தேவை. இப்ப விசிகா கிட்டயும் 2 கம்யூனிஸ்டையும் வந்து ஆதரவு கேட்டு கடிதம்லாம் அனுப்பியிருக்காரு விஜய். இப்ப நாளைக்கு வந்து விசிகா அந்த உயர்மட்ட குழு கூடி முடிவெடுக்கப்படுறதா சொல்றாங்க. பட் இன்னைக்கே ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு திருமா கிட்ட இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் நல்லாட்சி புரிவாருங்க நம்பிக்கை இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அவங்களும் அமைச்சரவையில பங்கு கேட்கலாம். ஆமா, ஏன்னா அந்த மாதிரிதான் பேசியிருக்காங்களாம். ஆதவ் தரப்புல இருந்து விசிகா கிட்ட பேசியிருக்கதா சொல்றாங்க. வன்னியரசு வந்து ஜெயிச்சிருக்காரு, இன்னொரு ஜோதிமணியும் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து வந்தவருங்கிறதுனால வன்னியரசுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்கலாம்ங்கிற லெவலுக்கு பேசியிருக்காங்க. ஸோ விசிகா ஒரு மாதிரி, ஏன்னா இதை விட்டுட்டா இதுக்கப்புறம் அந்த நம்ம சொன்ன அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பிஜேபி என்னன்னா, ஆதவ் தான் அங்க போயிருக்காரு, நான் பாத்துக்கிறேன்னா அரசியல் படம் படிச்ச நாடு. ஆமா, அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசியிருக்காங்க. அதை தாண்டி வந்து அமைச்சரவைக்காக மட்டுமே ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குதுங்கிறதுக்காக மட்டுமே நாங்க போக மாட்டோம், கலந்து ஆலோசிச்சு நாளைக்கு சொல்றோங்கிறதையும் திரும்ப வந்து சொல்லியிருக்காரு. சிபிஐ சிபிஎம் அவங்க வந்து அவசரமா செயற்குழு கூட்டுறோம்னு 8ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. ரொம்ப அவசரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்ல வந்து கூட்டியிருக்காங்க. அவங்களுமே கொஞ்சம் அதான் பேச்சுவார்த்தை கலந்து ஆலோசனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சைடு டி ராஜா சிபிஐயோட தேசிய செயலாளர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே பரிசீலிப்போம், அதுக்கான வந்து ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆலோசனைகள் நடக்குதுங்கும் போது அவங்களுக்குள்ள, அதாவது விசிகா இடதுசாரிகளுக்குள்ள இருக்க ஒரு ஒத்துமை என்னன்னா, பிஜேபி இங்க பிளவுவாத சக்தி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம விஜயோட போயிடணும் அப்படிங்கிற ஒரே கோட்ல அவங்க பயணிக்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது அவங்க மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அவங்க யாருமே இந்த 3 கட்சியுமே இல்லைங்கிறது மறுக்கவே இல்லை. அதையுமே நம்ம வந்து கவனிக்கணும். இப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல தான் வந்து விஜய் ஆளுநர் மாளிகை லோக் பவனுக்கு வந்து போயிருந்தாரு. கூட வந்து செங்கோட்டையன், அதுக்கப்புறம் புசி ஆனந்த், அருண்ராஜ், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனாலாம் வந்து இருந்தாங்க. ஆமா, ஆதரவு கடிதத்தை வந்து கொடுத்தாரு. அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாப்புல தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர், அதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஓகே பதவியேற்பு விழாங்கிறதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமா நாளை காலையில 11:30க்கு நேரு அரங்கத்துல. இதுக்கடையில செங்கோட்டையன் வந்து தலைமைச் செயலக செயலாளர்லாம் போய் பார்த்திருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து தலைமைச் செயலகத்துல எந்த ரூம், ஏற்கனவே அங்க உள்ள ஸ்டாலின் படம், அமைச்சர்கள் இது எல்லாத்தையும் வந்து கலட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஏற்பாடுலாம் இருக்குன்னு
செங்கோட்டையன் வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த சட்டமன்ற செயலரையும் பார்த்து பேசுறதா வந்து தகவல். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் பதவி எடுத்து வைக்கணும்ல, அதுக்கு வந்து இடைக்கால சபாநாயகர் வந்து நியமிப்பாங்க. இன்கேஸ் இடைக்கால சபாநாயகரா செங்கோட்டையனே உட்கார வச்சு, உங்களுதான் நல்லா தெரியும் இல்ல அப்படின்னு உட்கார வச்சு எடப்பாடி வந்து பதவி அதெல்லாம் காட்சிகள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் தள்ளி வாங்க, நேரா நில்லுங்க, மைக்கு கிட்ட பேசுங்கன்னா ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாரு. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன நடக்குதுன்னு. அமைச்சரவை பட்டியல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. அங்க உள்ள என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் இவங்கெல்லாம் கூட அந்த அமைச்சரவையில இருப்பாங்க. யார் யாருக்கு என்ன இலாக்காங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியிருந்து வரவங்களுக்கு என்ன கொடுக்கலாங்கிற டிஸ்கஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னைக்கு 2 டிவிகே சம்பவங்களும் வந்து நடந்திருக்கு. ஒண்ணு வந்து இங்க ராயபுரத்துல ஜெயிச்ச விஜய் தாமோ அவருடைய பிறந்தநாள் விழா வந்து நடந்திருக்கு இன்னைக்கு. அதுல வந்து பட்டா கத்தி மாதிரி ஒண்ணு, டம்மி கத்தி தான் வச்சுக்கோங்க, அதை கொடுக்குறாங்க. அதை வந்து அப்படியே மேல தூக்குறாரு. தூக்கிட்டு ஓகே கொடுத்துருவாருன்னு பார்த்தா அப்படியே கேக் வெட்டுறாரு. பக்கத்துல இருக்கிற லயோலம் பண்ணி கைய பிடிச்சி, ஐயோ வீடியோ எல்லாம் பாக்குறாங்க, வேணாங்கிறேன் தீர்வே வெட்டுறாரு அந்த கத்திய. இதெல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கேல பண்ணாங்கன்னு சொல்லிதான் நம்ம மாற்றுன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் பண்ணலாமான்னு தடுத்து இருக்கிறாரு. அதையும் கேட்காம அவர் வந்து வெட்டி இருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளத்துல பயங்கர வைரலாக டிவிக்கு ஆதரிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நாங்க வந்து சொம்பு முறையெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், ஊப்பிகள் முறையெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், தவறுனா நாங்க தட்டி வந்து கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்டா பார்த்தாது அவங்க கட்சியோட தலைவரும் கேட்கணும். பார்ப்போம் இந்த மாதிரியான சம்பவங்களை எப்படி விஜய் கட்சிக்குள்ள ஹேண்டில் பண்ண போறாருங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் போக்சோ வழக்குல வந்து கைதாயிருக்காரு. இங்க சென்னையில காசிமேட்டை சேர்ந்த நம்பர் தான் வந்து பாம்பு தினேஷ். அவரு கரெக்டா எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுத்திருக்காரு. அது புகாரா வந்து பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு வந்து போக்சோ சட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் வந்து டிவிகேவோட 43வது வார்டு மெம்பராகவும் வந்து இருந்திருக்காரு, நிர்வாகியா வந்து இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஆட்களை களை எடுக்கிறதும் இனிமே வந்து செய்யணும். இல்லைன்னா மக்கள் இவ்வளவு பேர் நம்பி வாக்களிச்சிருக்காங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பார்ப்போம். இன்னொன்னு என்னன்னா, ஏடிஎம்கேல ஃபுல்லாவே கோஷ்டிமா தான் நடந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் பீக்குக்கு போகும் போலதான் வந்து தெரியுது. இன்னைக்கு அதிமுகல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு காலையெல்லாம் டைம்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்துல கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னா, 3 பிரிவா பிரிஞ்சு ஆலோசனை வந்து நடத்திட்டு இருந்ததா தகவல். ஒண்ணு வந்து எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், இன்னொரு பக்கம் வந்து எஸ்பி வேலுமணி. சிவி சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தான் அமைச்சரவையில பங்கு தராரு, நம்ம ஆதரவு கேட்கறதுல என்ன தப்பு, நம்மளால ஆட்சி அமைக்க முடியல, ஒருத்தர் தவிர நம்ம அமைச்சர் ஆயிடலாமேன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அப்ப நம்ம போயிடலாம் டிவிகேவோட இருக்காங்களா? ஆமா. இன்னொரு பக்கம் ஓஎஸ் மணியன் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, டிவிக்கு ஆதரவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஓஎஸ் மணியோட தனியா சொல்லலான்னு கோஷ்டி. அதனால எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அந்த இதை. ஆமா, இதுல எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் தனியா கூடி பேசுறத பார்த்தா கட்சியை உடைச்சிட்டு இவங்க ஒரு 30 எம்எல்ஏ தூக்கிட்டு வெளியே வந்துருவாங்களோங்கிற ரேஞ்சுக்கு அதிமுக நிர்வாகிகள் கிட்ட ஒரு அச்சம் இருக்கு. ஸோ ஆலோசனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதான். என்ன நடக்க போகுது? ஒரு சைடு கூட்டணி உடைஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாங்க, காங்கிரஸ் இருக்காங்களா, இப்ப திமுக இந்தியா கூட்டணியா, இல்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணியா, மம்தா இந்தியா கூட்டணியா, எதுவுமே புரியாத லெவலுக்கு அது வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா கட்சியே வந்து 3ஆ பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு தேர்தல் ரிசல்ட் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு நடிகரால் தொடங்கப்பட்ட கட்சி ஒரு நடிகரால் முடித்து வைக்கப்பட்டதுதான் வரலாறு சொல்லும் போலதான் தெரியுது. அந்த அளவு ஏடிஎம்கே வாங்கின வாக்குகளுமே குறைவுதான், ஜெயிச்ச தொகுதிகளுமே வந்து குறைவுதான். உட்கட்சி மோதல்னால இன்னும் பயங்கரமா இருக்கும். இன்னொரு சிவி சண்முகம் இருக்காருல்ல, ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா எம்பி, இப்ப அதை ரிசைன் பண்ணுவாரா இல்ல இதே ரிசைன் பண்ணுவாராங்கிறது தெரியல. இதை ரிசைன் பண்ணா அந்த தொகுதி வேற மறுதேர்தல் வேற வரும். ஆமா, இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இங்க வந்து கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதல், இப்ப கூட்டணி மோதலும் ஆரம்பிச்சிருக்குல்ல. ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப டிஎம்கேல இருந்து செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டு போட்ட மக்களோட முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ், இப்படி எங்க கிட்ட சீட்டு வாங்கிட்டு நாங்க வேலை பார்த்து அவங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற வாங்கிட்டு போயிருக்காங்க, இப்படி பண்ணலாமா, இப்ப ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. பட் அதுக்கு பதில் கேள்வி காங்கிரஸ் கிட்ட இருந்தும் கேட்கறாங்க. இப்படிதான் 99 to 2004 பிஜேபியோட கூட்டணியில இருந்தீங்க,
டக்குன்னு வந்து நாங்க வந்தோன்னே எங்க கிட்ட வந்தீங்களே, அது வந்து அதை நாங்க கேள்வி இப்ப கேட்டா சரியா இருக்குமா? அது மாதிரிதான். அதாவது அரசியல் கூட்டணி சூழல்ங்கிறத பொறுத்து தான் இருக்கணும். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னா நாங்க போறது சரிதானேங்கிற மாதிரி காங்கிரஸ் போய் அங்க நிக்கிறது சரிதானே அப்படின்னு வந்து அவங்க கேட்கறாங்க. இன்னொரு விஷயம், ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா 2014 இருந்து 14 வரையும் கூட்டணியில இருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில எல்லாம் இருந்தாங்க, முக்கியமான இலாக்கால இருந்தாங்க. இங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006 வந்த போது கூட அவங்க வந்து அமைச்சரவையில காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்கல தமிழ்நாட்டுல. ஸோ இப்படி வந்து 2004 இருந்து 14 வரையும் இருந்தீங்க. திடீர்னு எங்களை வந்து 14ல கலட்டி விட்டீங்க கூட்டணியில. அப்ப நாங்க வந்து இந்த மாதிரி காட்டமான வார்த்தைகளையோ தடித்த வார்த்தைகளையோ பயன்படுத்தல. நீங்க ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க? இது எல்லாமே தமிழ்நாட்டு நலனுக்காக தான் பண்றோங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல காங்கிரஸோட நலனும் இருக்கு, கை சின்னம்ங்கிறது கொஞ்சம் தேஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் கையில அந்த கை சின்னம் போச்சுன்னா இன்னும் பெருசா வரும்னு தான் நாடாளுமன்ற தேர்தலும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாதுங்கிறத நம்ம தினந்தனம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப டிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போயிடுவாங்களா? காலம் வந்து எப்படி வேணாலும் வரும், நம்ம எல்லாம் எதையுமே வந்து சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் விசிகா டிவிக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? சில தினங்களுக்கு முன்னாடி நினைச்சு பார்க்கல. ஆமா, ஆனா விஜய் விரும்பினது என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் விசிகா இங்க வரணுங்கிறது அவரோட இதா இருந்துச்சு. அதுக்கு சிக்னல்ஸ் எல்லாம் காட்டினாரு, பட் அது நடக்கல. இப்ப தேர்தலுக்கு அப்புறம் நடக்குதுங்கிறது ஒரு மிராக்கிளா தான் நம்ம பார்க்க முடியும். டிவிகேவை பார்த்தோம், ஏடிஎம்கேவை பார்த்தோம், அடுத்து டிஎம்கே பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர், கொளத்தூர் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அந்த தொகுதியில தோத்து போனால் கூட அந்த பகுதி மக்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்புனாரு. எந்த பிரச்சாரத்துல வாகனத்துல போனாரோ அதே பிரச்சாரத்தை போய் தான் வந்து நன்றி சொல்ல போனாரு. பின்னாடி வேற இவரு சேகர் பாபு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அழுக, தேம்பி தேம்பி அழுகிறாரு சேகர் பாபு. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு தான் அந்த தொகுதி பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து கோட்டை விட்டுட்டாருங்கிறத அவங்க கட்சி ஆட்களே சொல்ல ஆரம்பிச்சோன்னே, சரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம் போட்டாரா இல்ல உண்மையிலே அழுதாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். உண்மையிலே அழுதாரு. என்ன நீங்க உண்மையிலே அழுதாரு? அங்க இருக்கிற பல தொடர்கள் அழுதாங்க. அதுல ஒரு நீங்களாம் அழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அதுல ஒரு பெண் கூட ரொம்ப கதறி அழுதாங்க. பட் அவங்களே ஓட்டு போடல அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கையில மை இல்ல. ஆனா என்ன தெரியுங்களா மேட்ரு, ஆக்சுவலி கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினை தோக்கடிக்கல, கொளத்தூருடைய திமுக கட்சிக்காரர் தான் தோக்கடிச்சிருக்காங்க. சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. பட் அவர் மட்டும் சேஃபா ஹார்பர்ல ஜெயிச்சிட்டாரு. ஸோ அங்க வந்து டிஎம்கேல தான் போயிட்டு இருக்கு. டிஎம்கேவும் கூட்டணி கட்சிகள்லாம் சந்திச்சு பேசினாங்க. ஆமா, இன்னைக்கு என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேர்ல போய் வந்து விசாரிச்சிருக்காரு ஸ்டாலின் கிட்ட. எப்போதும் உங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதா தகவல். அப்படியா? ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிமுன் அன்சாரி சிதம்பரத்துல நின்று வந்து ஜெயிச்சாரு. அவர் போய் வந்து ஸ்டாலின்கிட்ட வாழ்த்தெல்லாம் வாங்கினவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களாம் தோத்துருவே கூடாது, நீங்க நிச்சயம் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும், நான் கூட சிதம்பரத்துல ரிசைன் பண்றேன், நீங்க வந்து நில்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் நீங்க வந்து பேசக்கூடாது, நீங்க உங்களோட குரல் சட்டமன்றத்துல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னதா அவரே வந்து வெளியே வந்து பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காரு. ஓகே, அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் இடிஞ்சுதான் போயிருக்காங்க. திமுககாரங்க மட்டும் இல்ல, திமுக கூட இருக்கிறவங்களும். ஏன் விஜய் கூட ஸ்டாலின் தோத்துட கூடாதுன்னு சொன்னதா அவருடைய ஜோதிடர் வந்து நேற்று கூட வெளியில வந்து பேசியிருந்தாரு. ஸ்டாலின் வந்து தோத்துருக்க கூடாது அப்படின்ட்டு. இங்க வந்து திமுக ஆட்சி பறிபோனதை தாண்டி ஸ்டாலின் தோத்துட்டாருங்கிறதே இன்னும் அவங்க வந்து வெளியே வர முடியல திமுக உடன்பிறப்புகள்னால. ஆமா, பார்க்கணும். ஆமா, அப்படியே பக்கத்து மாநிலம் கேரளா வந்து போலாம். கேரளாவில இப்ப 3 பேர் போட்டியில் இருக்காங்கன்னா சிஎம் ரேஸ்ல. காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா கூட அந்த சிஎம் நாற்காலிங்கிறது டஃபா தான் இருக்காங்க. ஆமா, இப்ப ரமேஷ் சென்னிதாலா, கேசி வேணுகோபால், சதீசன், இவங்க 3 பேரும் அடிபடுது. சீக்கிரம் ஒரு நாட்கள் ஒருத்தரை டிக் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க காங்கிரஸ்ல இருந்து. ஆமா, இதுல கேசி வேணுகோபால் வந்து தேர்தலில் போட்டியிடல. பட் அவர் வந்து சிஎம் ஆகணும்னு நினைச்சா யாராவது அவரோட விசுவாசிகள் வந்து ரிசைன் பண்ணிட்டு அங்க இடைத்தேர்தல் வச்சு கூட நாங்க அவரை சிஎம் ஆகுவோங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். விடி சதீசன் இந்த பக்கம் ரமேஷ் சென்னிதாலா ஒரு டஃப் ஃபைட் தான் கொடுக்குறாங்க. முன்னாடி நின்று வேண்டியதானே கேசி வேணுகோபால், ஜெயிப்போன்னு கணிக்கல போல இருக்கு அவருக்கு. இல்ல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நின்னுக்கலாம் நினைச்சாரா இல்ல அவரோட ஆதரவாளர் ஆக்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவர் டெல்லியிலே தான் இருக்கிறாரு, பொதுச் செயலாளராகவும் இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் வந்து கேரளாவில் கொஞ்சம் இப்போ 2016 ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கே வந்து கேரள மக்களே சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எப்படி ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு. 2021 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல.
அப்ப இடதுசாரிகள் வந்து நம்ம முற்றிலுமா வெளியேற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பிஜேபியை. பார்த்தா 2026 3 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க, 6 தொகுதிகளில் 2வது இடம் வந்திருக்காங்க. ஸோ மெல்ல மெல்ல வளருது, இது வந்து ஆபத்து அப்படின்னு சிபிஎம் சிபிஐல இருந்து இப்போ வெளிப்படையா வந்து பிஜேபி இங்க வளர்றது ஆபத்துங்கிற மாதிரியான குரல்கள்லாம் வந்திருக்கு. ஓகே, அங்க வந்து பினராயி விஜயன் முன்னாள் முதல்வர் சொல்லியிருந்தாரு ஒரு ஸ்டேட்மெண்ட், எங்கெல்லாம் பிஜேபி ஜெயிக்குதோ அங்கெல்லாம் நாங்க கல்வியை அதிகப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப சொல்லியுமே 5 வருஷமா வளர்த்த முடியல போல தெரியுது. ஆமா, அங்க அந்த 3 தொகுதியில மட்டும் இல்ல, அவர் பல தொகுதியில கோட்டை விட்டதுனாலதான் இன்னைக்கு ஆட்சி பறி போய் காங்கிரஸ் கைக்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியை பாக்குறவா, பாண்டிச்சேரியில எல்லாருமே ஆண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு பெண் வேட்பாளர் கூட அங்க ஜெயிக்கவே இல்லை. அதனால முழுக்க முழுக்க ஒரு ஆண்கள் நிறைந்த சட்டமன்றமா மாறப்போகுது புதுச்சேரி சட்டமன்றம்ங்கிறது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், மேற்கு வங்கம். அங்க நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் தோக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்தி ஜெயிச்சிருக்கிறாங்க, நான் எப்படி பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு விடாப்படியா இருக்காங்க. ஆர்.என். ரவி தமிழ்நாட்டில் தான் நமக்கு தலைவலியா இருந்துச்சு, இங்கே பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட, ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம இப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இந்த பக்கம் சுவேந்து அதிகாரி அவரை வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு பிஜேபி வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட இவங்க வெளியே போகணுமே அங்க இருந்து அப்படிங்கிறதுனால ரெசிக்னேஷன்ங்கிறது கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் அணுகலாமாங்கிற லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அவ்வளவு பரபரப்பா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி இல்லை மேற்கு வங்கம், இப்ப இன்னும் பரபரப்பா இருக்கு. இதுல இன்னொரு ராணுவத்தை அனுப்புவாங்களா, அதுதான் அமித்ஷா சொல்லிட்டு போனாரு, ராணுவம் அங்கதான் இருக்கும், துணை ராணுவ படை அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு தேர்தல் முடிஞ்சா கூட. ஓகே, அங்க வந்து அப்படி ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அங்க ஃபராக்கா அப்படிங்கிற ஒரு தொகுதியில மொத்தாப் ஷேக் அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிருக்கிறாரு. அங்க காங்கிரஸ் வந்து போன வாட்டி 1 கூட ஜெயிக்கல, இந்த வாட்டி 2 ஜெயிச்சதை அவங்க பெருமையா தான் பாக்குறாங்க. இதுல ஒண்ணு வந்து அந்த ஃபராக்கா தொகுதியில ஜெயிச்ச மொத்தாப் ஷேக் அவர் வந்து என்னன்னா, எஸ்ஏஆர்ல அவர் பேரை நீக்கிட்டாங்க. அவர் வந்து எனக்கு ஓட்டு உரிமை இல்லையா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக, அதுக்கான ட்ரிபியூனல் நாங்கள் அமைச்சிருக்கோம், அவங்க கிட்ட முறையிடுங்கன்னு சொல்லி இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் ஓட்டிங் ரைட்டே வந்து வாங்கினாரு. அவர் பேரை டெலிட் பண்ணாங்க, இன்னைக்கு மக்கள் அவரை வந்து செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எஸ்ஐஆர்ல பேரு இல்லாம போய் அதுக்கப்புறம் வந்து அவர் ஜெயிச்சது ஒரு கதையா மாறி இருக்கு. அங்க பெரிய ஒரு 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 ஷார்ட் பிலிம் எடுக்கிற அளவுக்கு அங்க வந்து பேசு பொருளா மாறி இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் ஷார்ட் பிலிம் ஏஐ வச்சு எடுக்கலாம் போலதான் தெரியுது. அந்த அளவுக்கு ஏஐ வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இப்ப காக்னிசன்ட் சிடிஎஸ் அதுல சுமார் 15,000 பேரை வேலையை விட்டு தூக்க போறாங்கன்னா அந்த ஏஐனால. அதுல இந்தியாவில வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு 13,000 பேரை நீக்க போறதா வந்து தகவல் வந்து வெளியே இருக்கு. கொஞ்சம் ஆடிதான் போயிருக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி செக்டார் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளவு பேர் வேலை போச்சுன்னா அடுத்து வேலை கிடைக்கணும், குடும்பங்கள் வாழ்வாதாரம், அவங்களோட எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியா வந்து மாறும். இப்பதான் அவங்க ஆரம்பிச்சாங்க, இன்னும் பல கம்பெனிகள் திருப்பி வந்துகிட்டு இருப்பாங்க, எங்க போய் முடியுங்கிறது தெரியல. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய ரசிச்ச படங்கள், பூவே உனக்காக, சூரிய வம்சம் மாதிரியான நிறைய சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸை கொடுத்த பட நிறுவனம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அங்கே வந்து அதோட தலைவராக இருந்தார் ஆர்பி சௌத்ரி. அவர் வந்து ராஜஸ்தானில் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்திருக்காரு. நடிகர் ஜீவாவோட தந்தை தான் ஆர்பி சௌத்ரி. அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. விக்ரமன் வந்து அவரோட புது வசந்தம் முதல் படமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பூவே உனக்காக, சூரிய வம்சம், நிறைய படங்கள் அவர் வந்து பயணிச்சிருக்கிறாரு. அவர்லாம் கண்கலங்கி வந்து வீடியோ போட்டிருக்காரு. அன்னைக்கு அவர் போடுற ஒவ்வொரு, இப்போ நான் சாப்பிட்ற சோறு எல்லாமே ஆர்பி சௌத்ரி போட்டது தான், இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த திரையுலகமுமே வந்து கலங்கி போய் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போதான் அவர் உடல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு சென்னைக்கு. ஒவ்வொருத்தரா வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம். அன்றே கணித்தார் வெங்கட் பிரபு, கோட் மூவி சீனை ரியலா காட்டுவோண்டான TNCM 2026 வண்டி நம்பர் போட்டிருக்காராம். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வயது முக்கியமில்லை என்று உணர்த்தியவர், நமது கட்சியின் ஆகப்பெரும் சொத்து, அதற்குரிய செங்கோட்டையர் அவர்கள் டிவி கேட்கறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அது ஒரு லைஃப் லெசனாவே எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு செங்கோட்டையரை வச்சு. ஆமா, ஒரு இளநீர் விலை 70 ரூபாயா? சிலிண்டர் விலை 1000 ரூபாய் ஏறிடுச்சு அம்பி. சிலிண்டரையா பண்றாங்க இளநீ. மருத்துவமனையில் இருக்கும்போது உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறதும், உடம்பு சரியானதும் செலவு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்பதும் சகஜம் தானே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தி, ஓப்பனிங் ஆரம்பிச்சப்போ ஆள போறான் தமிழ்லாம் சொல்லியிருந்தோம்.
அது கொஞ்சம் தினங்கள் தள்ளி போகலாம் போல தெரியுது. ஆமா, அது நாளைக்கு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தயாரா இருக்கோம்னு தான் தாவேக்காரங்க சொல்றாங்க. பட் ஆளுநர் தரப்புல இருந்து 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதம், அந்த லிஸ்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டதா ஒரு தகவல். அது கொடுத்ததுக்கு அப்புறம் பதவியேற்பு நடத்தலாம்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அதுக்கான வேலைகள்லையும் பேரலா ஈடுபட்டு இருக்கதா தெரியுது டிவிகேல இருந்து. பார்ப்போம், இது நாளைக்கு நடக்குதா இல்ல நாளானைக்கு கூட தள்ளி போலாம் அப்படிங்கிறது தான் தகவல். வெயிட் பண்ணி தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே, எது எப்படியோ நீ விருது வந்து ராகுலுக்கும் விஜய்க்கு வந்து கொடுத்துடலாம். தேர்தலுக்கு முன்னாடி இணையலாம்னு நினைச்சாங்க, கொஞ்சம் வந்து மிஸ் ஆகி இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. அதனால இணைந்த கைகள்ங்கிற விருதை வந்து கொடுக்கலாம். ஓகே ஓகே, தொடர்ந்து உங்க ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.